அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹதீஸ் மனனம்ன்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க போறோம். ஹதீஸ் மனனம் அப்படின்னா ஹிஃப்லு ஹதீஸ் எனப்படும். இந்த தலைப்பினுடைய நோக்கத்தை நம்ம பார்த்துருந்தோம். அதுக்குரிய விளக்கங்களையும் நம்ம அந்த வீடியோல கொடுத்துருந்தோம். இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. யூடியூப் நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா கண்டிப்பா ஹிஃப்லு ஹதீஸ்ன்ற பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும். அதோடைய ஆரம்பத்திலே நம்ம ஹிஃப்லு ஹதீஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். அதோடைய விளக்கம், ஆர்வம் ஊட்டல் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஒரு சுருக்கமாக விளக்கம் மட்டும் இப்போ நான் சொல்லிட்டு நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஹிஃப்லு ஹதீஸ்ன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த வகையில் செய்த செயல்கள் மற்றும் அங்கீகாரங்கள் ஆகியவற்றுக்கு ஹதீஸ் என்று கூறப்படும். மேலும் ஹதீஸ்களை மனனம் செய்வதற்கு ஹிஃப்லு ஹதீஸ் என்று கூறப்படும். ஹிஃப்லு அப்படின்னா மனனம், ஹதீஸ் என்றால் ஹதீஸ். அப்போ ஹிஃப்லு ஹதீஸ் என்றால் ஹதீஸ் மனனம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாமா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ஹதீஸா அதுல இப்ப நம்ம நம்ம அதை மனனம் செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய பண்புகளையும் அதுல இருக்கக்கூடிய சிஃபத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். ஒரு டாபிக் கொடுத்தும் அதுல சின்ன ஹதீஸ்ன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, என்ன உஸ்தாது ஹதீஸா பெருசு பெருசா இருக்குமே, அஞ்சாறு லைன் வருமே, அந்த மாதிரிலாம் வந்துட போகுது அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். நம்ம ஆரம்ப நிலையில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கிட்டு இருக்கனால எடுத்த உடனே நம்ம பெரிய பெரிய ஹதீஸ்களை நம்ம மனனம் பண்ணோம்னா கண்டிப்பா அது நமக்கு ஒரு பெரிய சுமையா தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய மார்க்கம் சுமையான மார்க்கம் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, அதை நம்ம வாழ்க்கையில அன்றாட நம்ம செய்யறோமான்றதான் அல்லாஹு தாலா பாப்பானே தவிர நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம், எவ்வளவு நம்ம மனனம் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் ரெண்டாவது தான் பாப்பாங்களா. முதல்ல நம்மளுடைய நீயத்தை தான் பார்ப்பான். அதற்கடுத்து நம்ம படிக்கிறது இது பண்றதுல அது அதிகப்படியான நன்மைகளுக்காக நம்ம செய்யறது. சரிங்களா? அப்போ உபரியான விஷயங்களை நம்ம கவனம் செலுத்துறதோட அடிப்படையான விஷயங்களை முதல்ல நம்ம பார்க்கலாம். படிக்க போற எல்லா ஹதீஸும் பாத்தீங்கன்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூர்னதுதான். அவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட சஹாபி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அறிவிச்சாங்க. அதுல நிறைய சஹாபி இருக்காங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. ஸோ எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இருந்து நமக்கு அறிவிச்சவங்க. ஸோ அறிவிப்பாளர் நேம் வேற, ஆனா யார் இதை சொன்னது, ஒவ்வொரு ஹதீஸையும் சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அதனால எப்பயுமே நம்ம ஹதீஸ் மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹதீஸுடைய ஆரம்பத்துல காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். 4 ஹதீஸ்கள் நம்ம மனப்பாடம் பண்ண போறோம். ஹதீஸ்ல முதல் பாடத்துல பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். ஹதீஸ் 1 இறையியல். காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தீனு யுஸ்ருன். இப்படிதான் ஹதீஸை சொல்லணும். அதுக்கு தமிழ் விளக்கம் பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தீன் மிக எளிதானது. இதுதான் ஹதீஸ் சொல்லக்கூடிய முறை. தீன் எளிதானது, இவ்வளோதான். இதுதான் ஹதீஸே. இது மனப்பாடம் பண்றதுக்கு நமக்கு இலகுவா தானே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம பாடம் ரொம்ப லேசாதான் நமக்கு இருக்கும். அதனால இதை நீங்க இதை தொடர்ச்சியா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மனப்பாடம் பண்ணாலே போதும். ஹதீஸ் 1 இறையியல். காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தீனு யுஸ்ருன். ஹதீஸ் 1 இறையியல். காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தீனு யுஸ்ருன். தீன் எளிதானது. அப்போ ஹதீஸின் அடிப்படையில் என்ன சொல்லிட்டாங்க, நம்மளுடைய தீன் ரொம்ப எளிதானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ள நூல் சஹீஹுல் புகாரில. இந்த ஹதீஸை அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸோ இப்போ இதனுடைய உள் நோக்கம் என்ன அப்படின்னா, இஸ்லாம் ஒரு கடின மார்க்கம் அல்ல. அல்லாஹ் நம்மால் செய்ய முடியாததை கட்டாயப்படுத்தியதில்லை. இப்ப இந்த ஹதீஸ் தொடர்ச்சியாக யாராவது மார்க்கத்தை மிகைப்படுத்தினால் அது அவரை வெல்லும். அதாவது நாம் எல்லாவற்றையும் ஒரே நாள்ல சரியாக செய்யணும் நம்ம முயற்சி செய்யறோம் பாத்தீங்களா. சில நாட்கள்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா
தொடர்ச்சியாக சமநிலையுடன் நம்ம ஆரம்பத்துல இந்த வகுப்பினுடைய ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன்ல, எடுத்தோடனே நம்ம பெரிய பெரிய ஒரு பேஜ்ல 2 பேஜ்ல அரபி தமிழ் கலந்து நம்ம வந்து பெரிய பெரிய ஹதீஸ்ல மனனம் பண்ண போனா என்ன ஆகும்? இடையிலேயே நம்ம வந்து இந்த வகுப்பை வந்து துண்டிக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு அழுத்தம் ஏற்பட்டு நடக்கும். இப்ப அதனுடைய ஒரு நான் சொன்ன விஷயத்தினுடைய இதாவே நமக்கு ஹதீஸே என்ன ஆகுது, ஒரு அத்தாட்சியா வந்து நிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயிலாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு என்ன வந்து நமக்கு உபதேசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து எந்த காரியமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ச்சியாக சமநிலையுடன் நடந்தால் அல்லாஹுக்கு நமக்கு என்னது மிகவும் பிடிக்கும். அல்லாஹ் வந்து நமக்கு சிரமத்தை வந்து எப்பயுமே கொடுத்தது கிடையாது. எளிமையை தான் வந்து அல்லாஹ் வந்து ரொம்ப விரும்புறான். நம்ம வந்து ரொம்ப அதிகமாக வந்து கால் வீங்க இது பண்ண கால் வீங்க தொழுகணும், நம்ம வந்து உடம்ப வருத்திக்கிட்டு இப்படி செய்யணுன்றது அல்லாஹுடைய நோக்கம் கிடையாது. அல்லாஹ் நம்மகிட்ட என்ன கேட்குறான்னா, அவனும் கட்டளையிடப்பட்ட 5 வேளை தொழுகையை பரலான விஷயங்களை கரெக்டாக பண்ணிட்டு சின்ன சின்ன அமல்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், எளிமையான அமல்களை நம்ம செஞ்சுட்டு போகணும். உங்களுக்கு இப்ப வீடியோ பாடம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து இது பொதுவாக தெரியக்கூடிய விஷயம்தான். நம்ம செய்யக்கூடிய கலிமா, நம்ம ஓதக்கூடிய திக்ரே வந்து நமக்கு வந்து லேசான அமல்னா அதுதான். நம்மளால பெரிய பெரிய அமல் செய்ய முடியும்னா நாவால அல்லாஹ் வந்து மொழிந்து கொண்டே இரு. அது நாளைக்கு மீசான் தராசுல என்ன ஆகும், லா இலாஹ இல்லா முஹம்மது ரசூல்லான்றது மீசான் தராசுல நமக்கு வந்து கனமானதாக இருக்கும். நம்ம சொல்றோம் அது ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வாக்கியம் தானேன்ட்டு பார்க்க லேசானதா எளிமையானதா இருக்கும். ஆனா அதனுடைய கனம் எப்படி அதிகமானதா இருக்கும். அதனால அல்லாஹ் இந்த மாதிரி அமல்களை தான் நம்மள்ட்ட என்ன பண்றான், அதிகமாக விரும்புறான். நாளைக்கு சொர்க்கத்துடைய படித்தரங்கள்ல இருக்கக்கூடியவங்களை நீங்க பாத்தீங்கன்னா, மேல் தளத்துல இருக்கக்கூடியவங்க எப்படி மேல் தரத்துல இவங்களோட கீழே இருக்கக்கூடியவங்களோட போயிருப்பாங்க. ஆனா கீழே இருக்கக்கூடியவங்க நிறைய அமல் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா விடிய விடிய தொழுது இருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் கீழ் முதல் தளத்துல இருக்கக்கூடியவங்களோட மேல் தரம், அதாவது சொர்க்கத்திலேயே நிறைய படித்தரங்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏன் அப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவ்வளோ பண்ணவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சே இந்த களிமா தானே, ஒரு லேசான களிமா தானே, ஒரு 30 மட்டும் ஓதிப்போம் அப்படின்னு ஓதிருப்பாங்க. ஆனா அதுக்கு அவங்களோட அதிக தரஜால இருக்கவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரே ஒரு களிமானாலும் ஒரு விஷயம்னாலும் நான் அல்லாஹ்க்காக வந்து நான் லேசான விஷயமா இருந்தாலும் நான் கரெக்டா அதிகமா பண்ணுவேன் அப்படின்னு அவங்க ஓதிருப்பாங்க. ஒரே ஒரு டைம் தான் அதிகமா ஓதிருப்பாங்க. அதுக்கே அவங்களுடைய தரஜா என்ன ஆகுது, அடுத்த இடத்துக்கு கொண்டு போகுது. இப்படிதான் நம்மளுடைய அமல்களை வந்து அல்லாஹ் பாப்பானே தவிர அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறோமா வருத்திக்கிட்டு செய்யறோமா அப்படின்லாம் அல்லாஹ் நமக்கு என்ன பண்ண மாட்டான், பார்க்க மாட்டான். அது எளிமையான அமலா இருந்தாலும் அதை நம்ம கடைசி வரைக்கும் கரெக்டா செய்யறோமா, நம்ம வந்து அதை நம்ம உணர்ந்து செய்யறோமா, அல்லாஹ்க்காக செய்யறோமா அப்படின்றதான் பார்ப்பான். அப்போ இது அத்தீனு யுஸ்ருன்ற இந்த ஒரே ஒரு ஹதீஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கு. இதை பார்த்துட்டு சின்னதாக தானே இருக்கு, நம்ம பெருசாக மனப்பாடம் பண்ணாதான் அல்லாஹ் நம்மளை வந்து நிறையா நன்மைகளை தருவான்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது லேசாக நம்ம எடுத்துக்க கூடாது. இதில் கூட நமக்கு நம்மளுடைய தரஜாவை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் நமக்கு தருவான். அதனால அத்தீனு யுஸ்ருன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீன் எளிதானதுன்றத முதல் ஹதீஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த ஹதீஸை வந்து மனப்பாடம் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைய வகுப்பை நான் பார்த்து இன்னைக்கு அல்லாஹ் கிருபை கொண்டு நம்ம அந்த பாடத்தை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் போடுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.